இந்த அரச மரம் கிட்ட விநாயகர் வைக்கிறாங்கய்யா. அரச மரம் கிட்ட விநாயகர் வைக்கிறாங்க. அந்த விநாயகர் வைக்கிறதுக்கான காரணம், அதே மாதிரி பிள்ளையாரை வந்து திருடிட்டு போய் வைக்கிறது, அது மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாங்கய்யா. இது மனுஷனுடைய ஆதங்கம்மா. உலகத்திலேயே யாராவது ஒரு மனைவி கட்டிக்கணும்னா அவங்க அம்மா மாதிரி விரும்புவானா? இல்லை, ஒரு புள்ள வயசாக இருக்குல்ல, அம்மாவுக்கு வயசாகிட்டு தானே இருக்கான். வயசான மாதிரி அம்மா மாதிரியே எனக்கு மனைவி வேணும்னு கேட்பானா? யாருன்னா கேட்க மாட்டான். இல்லை, யாரும் கேட்க மாட்டான். ஆனால் பிள்ளையார் கேட்டார், எனக்கு வந்து அம்மா மாதிரியே மனைவி வேணும், பார்வதி மாதிரியே எனக்கு ஒரு மனைவி வேணும் அப்படின்னு கேட்டார். இதெல்லாம் மனுஷன் வகுத்து வச்ச செயல். இது கடவுள் அப்படிலாம் கிடையாது. விநாயகருக்கு வந்து விநாயகர்னு ஒரு பேர் உண்டு, பிள்ளையார்னு ஒரு பேர் உண்டு. பிள்ளையாருன்னா பிள்ளை 6, அம்பாலை காக்கிறதுக்காக, அதான் ராகு கேது காக்கிறதுக்காக அந்த 6 பிள்ளைகளை செய்தாங்க. அந்த 6 பிள்ளை தான் பிள்ளை 6ன்னு ஆகிப்போச்சு இல்லையா? அதான் ராகு கேது. புருஷம் அரசமரத்தடியிலெல்லாம் வச்சுருப்பாங்கள்ல, 2 பாம்பு இப்படி சுற்றின்னு வந்து தலை 2 ஒன்றா இருக்கிற மாதிரி நடுவில் பிள்ளையார் வச்சுருக்கோம். இது 2 சுற்றின்னு வந்து நிற்கிறத்துல லிங்கம் வச்சுருப்பாங்க இல்லையா? அப்போது அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு அம்மா மாதிரி மனைவி வேணுன்றார். அப்போ கீழே பேர் அவருக்கு விக்னேஸ்வரன் பேர். விக்னம்னாவே அடையாளம் உள்ளது அப்படின்னு அர்த்தம். ஈஸ்வரன்னா 3 பேருக்கு தான் ஈஸ்வரன் பேர் உண்டு. சன்னேஸ்வரன், ஈஸ்வரன், விக்னேஸ்வரன் இல்லையா கடவுள்களில். மீதி ராவணனு கூட ராவணேஸ்வரன் பேர் உண்டு. ஆனால் கடவுள்களில் இந்த 3 பேருக்கு தான் ஈஸ்வரன் பேர் உண்டு. இந்த கீழே இருந்த பிள்ளையார் தான் மேலே சிவமாக மாறிச்சு, ஈஸ்வரனாக மாறிச்சு. விக்னேஸ்வரனாக இருந்தது மேலே ஈஸ்வரனாக மாறிடுச்சு. அப்போ அது என்ன சொல்லிட்டாங்கன்னா, அம்மா மாதிரி பொண்ணு எங்கேயும் கிடைக்காதுப்பா, நீ குளத்தங்கரையிலெல்லாம் இரு, தண்ணி எடுக்க வராங்கல்ல, உங்கள் அம்மா மாதிரியே யாராவது மனைவி இருந்தால் எங்களுக்கு சொல்லு, நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்ட்டு குளத்தங்கரையிலெல்லாம் பிள்ளையார வச்சாங்க. அரச மரத்தடியிலெல்லாம் பிள்ளையார வச்சாங்க. அங்கே இன்னமும் பிள்ளையார் பார்வதி மாதிரி ஒரு பொண்ணை தேடுறாரு, பாவம் கிடைக்கல. அதனால் இன்னும் கல்யாணம் ஆகாதுக்குது. தென்னாட்டில், வடநாட்டில் போனீங்கன்னா கல்யாணம் ஆயிடுச்சு. 2 பொண்டாட்டி அவருக்கு, சித்தி முத்தின்னு பேர். இது சித்தி முத்தின்னா 2 பொண்டாட்டின்னு நினச்சிங்கிறாங்க. 2 பொண்டாட்டி இல்லை, சித்தின்னா அவருடைய சக்தி கைவசமாச்சு, முத்தின்னா முடிவு கட்சிது. அதனால் சித்தி முத்தி அப்படின்னு பேர் வச்சா. இது 2 பொண்டாட்டி ஆக்கிட்டாங்க வடநாட்டில். தென்னாட்டில் அது கூட இல்லை. இன்னும் அவருக்கு பார்வதி மாதிரி மனைவி கிடைக்கல, தேடிக்கினேங்கிறார் பாவம். அதனால் அரச மரத்தடியில், குளத்து மாவட்டத்தில், எல்லா குளக்கரையிலையும் வச்சுருப்பாங்க. கோவிலில் போனால் முன்னாடியே வச்சுருப்பாங்க. ஏதாவது அம்மா மாதிரி ஒரு பொண்ணு வந்தால் அப்பா கிட்ட போய் சொல்லலாம், அப்போ கல்யாணம் பண்ணி வைப்பாருன்னு. இன்னும் கிடைக்கலப்பா பாவம், என்ன பண்ணுறது, நம்ம தான் எதனா பார்த்து பண்ணி வைக்கணும் அவருக்கு. சொல்லுமா. அவரை திருடிட்டு போய் வைக்கிறது, அது இது மனுஷனுடைய அப்பா. திருடின்னு போய் வச்சோம்னா கடவுளையே திருடுறான்னா, அதனால தான் கோயில் கோயிலாக இப்போ திருடுறான். இந்த மாதிரி பிள்ளையாரை திருடின்னு போய் வச்சா நமக்கு அதிர்ஷ்டம் வரும்னுட்டு சொன்னதால் கோவில் கோயிலாக திருடின அதிர்ஷ்டம் வரும்னு திருடின்னு இருக்கிறானுங்க. இப்போ இதெல்லாம் முட்டாள்தானோன்னு நான் என்ன கேட்டான். கடவுள்ன்றது உனக்குள்ள இருக்குது, கல்லில் இல்லை. புள்ளியார்ன்றது ஒரு கல் ஒருத்தன் செய்தது, கடவுளை செய்ய முடியுமா எவனாலையாவது? அப்போ கடவுள் சிலைன்றது அடுத்தவன் செய்து கொடுத்தது. நீ என்ன உருவம் கேட்குறியோ அந்த உருவத்தை உருவாக்கி கொடுக்குறான். அதை நீ கடவுள்னு நினச்சிக்கணும். எப்படின்னா நினச்சின்னு போ. அத்தை கூட திருடி போகிறேன்னா அப்புறம் கோயில் போய் திருட மாட்டான்னு அதான் சிலை எல்லாம் திருடிங்கிறாங்க இன்னைக்கு. நம்ம நாட்டு கோயில் சிலை எல்லாம் வெளிநாட்டில் விற்றுனுக்குறானுங்க. இந்த மாதிரி கெட்ட பழக்கம், இந்த மாதிரி மூட நம்பிக்கையால் தான் இந்த இந்து மதம் இன்னும் நலிவடைஞ்சிருக்குது. இல்லைன்னா உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கும்.
இந்த மாதிரி செயல்கள்லாம் அறியாமையில் செய்த செயல்கள் தான் இதெல்லாம் காரணம். சரி, இந்த எந்திரங்கள்லாம் வச்சு பூஜை பண்ணுறாங்க. அந்த எந்திரங்கள் வந்து நமக்கு பலிதம் கொடுக்கறது நிச்சயமாக இருக்குமா, இல்லை அது இருக்குது, இல்லாமையும் இருக்குது. எந்திரம்ன்றதுக்குத மிஷினில் பிரிண்ட்டு போட்டு எடுத்துன்னு வந்து எந்திரம் விற்றா ஒரு பயனும் இல்லை, அது ஒரு தகுடு, அவ்வளோதான். அதில் இருக்கிற எழுத்து தான், ஒரு பலனும் கொடுக்காது, சும்மா ஏமாற்றி விற்கிறது அது. அதே நேரத்தில் மகான்கள் கையில் எழுதணும். எப்படி எழுதணும் தெரியுமா? அதை சும்மா எழுதலை, இப்போ எழுதுகிற மாதிரிலாம் எழுதுறதில்லை. அப்போது ஒரு சக்கரம் எழுத போகிறான், ஒரு தகுடு எழுத போகிறான்னா அவன் 48 நாள் உண்ணாவிரதம் இருப்பான், ஒரு பொழுதில் இருப்பான். ஒரு பொழுதிலிருந்து ஆணியாலையும் தகுட்டாலையும் எழுதுவான். அந்த தகுட்டில் ஒரு சின்ன தொலை கூட விழக்கூடாது. ஊந்துடுச்சுன்னா அவன் எழுதுறவங்களுக்கு எதுவும் ஆபத்துன்னு அர்த்தம். அவ்வளோ ஜாக்கிரதையாக பூஜையிலிருந்து எழுதுவான். ஸ்லோகங்கள் சொல்லிக்கினே எழுதுவான். அப்போ ஸ்லோகங்கள் சொல்லும் போது என்ன ஆகுது? மனம் அந்த தகுட்டு மேலேயே இருக்குது, அதனுடைய சக்தி வேலை செய்யும். மிஷினில் பிரிண்ட்டு போட்டு ஒரு 1000 தகுடு எல்லாம் சாமி தகுடு விற்றுன்னா ஒரு பயணம் இல்லை, சும்மா குப்பையில் போட வேண்டியது. சொல்லு. இப்போ ஞானிகள், இப்போது நீங்கள்லாம் வந்து இப்போ ஒரு மனிதர்களை நான் ஞானி இல்லை, முதல்ல அதை புரிஞ்சுங்க. அவர் கூட சாய் தர்மாக்காரு சித்தர்னு போட்டார் என்ன. நான் அப்படிலாம் போடக்கூடாதுன்ட்டு, ஏன்னா நான் எல்லாம் விரும்புறதில்லை. ஞானின்னு சொன்னாலும் நான் விரும்புறதில்லை. நான் மனுஷன் அனுபவத்தில் பேசிக்கிறேன். இந்த சித்தர், ஞானி, யோகி இதெல்லாம் நமக்கு அந்த பேரெல்லாம் நமக்கு வானா, அதெல்லாம் பெரியவங்க பேர். அந்த பேரெலாம் இதை நம்ம வச்சுக்கூடாது. ஏதோ 4 வார்த்தை பேசுகிறதுனால நான் மகான் கிடையாது, 4 வார்த்தை பேசுகிறதுனால சித்தர் கிடையாது. அனுபவத்தில் பேசிக்கிறேன், ஊருக்கு அறிவுரை என்னால் எனக்கு தெரிஞ்சதோ சொல்லிங்கிறேன். அதனால் மகானுன்னு என்ன சொல்லக்கூடாது, என்ன சொல்லாதீங்க எப்பவுமே, நான் விரும்புறதில்லை அதெல்லாம். சொல்லுமா. மனிதர்களோட முக தோற்றத்தை வைத்து சரி இவங்க வந்து ஞான மார்க்கம், இவங்களோட நல்ல விஷயங்கள் இருக்குது, இவங்க கிட்ட ஒரு நல்ல சக்திகள் இருக்குது அப்படின்னு கண்டறியறது வந்து சுலபமான விஷயமா? யார் அது கண்டறிஞ்சது? அப்படி இப்போ சாதாரணமாக ஒருத்தரை பார்க்குறோம், அவங்கள பார்த்துட்டு இவங்க பக்திமயமாக இருக்காங்க, சரி, நான் நல்ல குணத்தோட இருக்காங்க, சரி, பார்த்த உடனே சொல்லிடுவாங்க. லட்சணங்களை பார்த்து சொல்கிற விஷயம் ஒரு லட்சணமும் கிடையாது. மேலே போட்டுக்கிற லட்சணத்தில் ஒன்றும் கிடையாது, தெரியுமா? எல்லாத்தையும் போட்டுக்கின்னு மனசு அழுக்காக இருந்ததுன்னா செயல்கள், தீமை செயல்கள் இருக்கும், எதுவுமே இருக்காது, எந்த வேஷமும் இருக்காது. உண்மையை சொல்லுவான், உண்மையை செய்வான், நன்மையேன்னு கிடைக்கும். அதனால் வேஷத்தை பார்த்து இவன் பக்தியில் இருக்கிறான்லாம் முடிவு பண்ணாதீங்க. வேஷத்துக்கும் பக்திக்கும் சம்பந்தம் கிடையாது, பக்திக்கும் மனசுக்கும் தான் சம்பந்தம். தோற்றம்ன்றது அடுத்தும் பார்க்கறதுக்காக போட்டுக்கிறது. அது நம்ம கடவுளுக்கும் அதுக்கு உடலுக்கும் கடவுளுக்குமே சம்பந்தம் இல்லையே, அப்புறம் மேலே போட்டுக்கிற பொருளாக கடவுளுக்கு சம்பந்தம். அதனால் ஒரு முகத்தை பார்த்து இவர் இப்படி அப்படின்னு மகாகவி காளிதாசு தான் ஒரு மயிர் சிந்தி போச்சுன்னா அந்த முடியை எடுத்து அந்த முடிக்காரு எப்படி இருப்பாங்க எல்லா லட்சணத்தையும் பாடி எழுதி வச்ச மகாகவி காளிதாஸ் ஒண்டி தான். ஆனால் இன்றைக்கி இருக்கிற மனிதனால் அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, நானும் உன்னை பார்த்து சொல்லணுன்னா நான் பெரும் உத்தமனாக இருக்கணும் இல்லையா? நானே அயோக்கியனாக இருந்துக்குன்னு இன்னொருத்தரை பார்த்து இவர் ஆன்மீகவாதி, ஒரு சாமியார், ஒரு யோகின்னு எப்படி சொல்ல முடியும்? எப்பவுமே தோற்றத்துக்கும் செயலுக்கும் சம்பந்தம் கிடையாது. செயல் மன சம்பந்தப்பட்டது, தோற்றம் உலக சம்பந்தப்பட்டது. அதனால் தோற்றத்தை வச்செல்லாம் யாரும் எந்த லட்சத்தையும் சொல்ல முடியாது. இன்றைக்கி முன்னெல்லாம் ஒரு ஊடு பூந்து திருட போகிறான். அந்த திருடன் எப்படி இருப்பான் அப்படின்னா, கொடூரமான முகம், கொடூரமான ட்ரெஸ்ஸு, கொடூரமான கத்தி, இதெல்லாம் வச்சுன்னு இருப்பான். அப்போ அவனை பார்த்தோன்னே ஓ இவன் திருடன் அப்படின்னு சொல்லிடலாம் இல்லையா? படிப்பறிவு இல்லாதவன். ஆனால் இன்றைக்கி ஊரில் திருடினெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கிராஜுவேட் தான். பார்த்தீங்களா? அப்போ எப்படி அவனை பார்த்து சொல்லுவேன்? அவன் அவ்வளோ படிச்சுக்கிறானே, அவன் அவ்வளோ நல்லவனா தானே இருக்கணும், எப்படி திருடுறான்? அவனை கேட்டால் வறுமை. அதனால் சொல்ல முடியுமா? யாரை பற்றி இந்த காலத்தில் சொல்லவே முடியாது. அது ஒரு காலங்கள் இருந்தது.
மகான்கள் வந்து ஒரு மனிதனை பார்க்கும்போது இப்போது நான் வந்து பார்த்தா உங்கள் உடல் அமைப்பு எனக்கு தெரியாது இல்லையா? எதுவாக வேணா இருந்துட்டு போட்டுமா, எவ்வளோ அழகாக வேணா இருந்துட்டு போட்டுமா, எனக்கு என்ன போச்சு அதனால். ஆனால் நான் பார்க்கறது உங்களுடைய ஆன்மாவை. ஆனால் சராசரி மனுஷன் எதை பார்ப்பான்? உடல் அழகை தான் பார்ப்பான். அவன் எப்படி சொல்ல முடியாத? அப்போது மகான்கள் வந்து அந்த ஆன்மாவை பார்த்தான். ஆனால் மனுஷனை பார்க்குற மாதிரி தெரியும், மனுஷனை பார்க்க மாட்டான். அப்படி பார்க்கும்போது அவனுடைய தத்துவத்தை சொன்னான். இன்றைக்கி அதெல்லாம் சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட ஒரு ஆளும் இல்லை. சின்ன கேள்வி டவுட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களுமே வந்து கடவுளால படைக்கப்பட்டது தான். சரி. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பாகுபாடுமே கிடையாது. நான் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம எல்லா உயிர்களையும் சரிசமமா தான் வந்து படைச்சிருக்கேன் அப்படின்னு வந்து நம்ம கீதோபதேசத்துல கண்ணன் மூலமா நம்ம வந்து கேட்டிருக்கோம். சரி. ஆனா பாத்தீங்கன்னா சிலர் வந்து ரொம்ப நல்லபடியா இருக்காங்க லைஃப்ல, சிலர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படி கஷ்டப்படுறவங்க என்ன நினைப்போம் அப்படின்னா, சே நம்ம அவன மாதிரி இருந்திருக்கலாம்ல அப்படின்னு ஆசைப்படுவோம். ஆனா அங்க இருக்கிற மென்டாலிட்டி என்னன்றது அவங்களுக்கு தான் தெரியும். இப்படி வந்து படைக்கிற நம்ம உயிர்கள்ல ஏன் இந்த மாதிரியான பாகுபாடுகள் இருக்கு? இறைவனுடைய படைப்புல பாகுபாடே கிடையாது. இறைவனுக்கு வந்து மனசு சம்பந்தப்பட்டவனே கிடையாது. இறைவன் ஆன்மா சம்பந்தப்பட்டவன். இறைவனுடைய படைப்பு ஆன்மா. அப்போது அந்த ஆன்மாவில் வேற்றுமையே கிடையாது, இன்பத் துன்பமே கிடையாது, நல்லது கெட்டதே கிடையாது. ஆனால் மனசில் இன்பத் துன்பம் உண்டு, நல்லது கெட்டது உண்டு. இதனால் இந்த மனசுக்கும் இறைவனுக்கும் சம்பந்தம் கிடையாது, ஆன்மாக்கும் இறைவனுக்கும் சம்பந்தம். அப்போது இறைவன் படைப்பு சமமாக தான் படைத்தான். ஆனால் மனுஷனுடைய மனம் இருக்குது, இது வேறுபட்டு ஒரு காலமாக ஓண்டு 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 பறந்து பறந்து செத்து செத்து பறந்து அது மனசை வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு நிலையில் மாற்றிக்கணும். இப்போ தன்னை பார்த்து வாழறோம் ஒருத்தன் உலகத்தை பார்த்து வாழறோம் ஒருத்தன் ஊரை பார்த்து வாழறோம் ஒருத்தன் அடுத்தவனை பார்த்து வாழறோம் இப்படி பல விதமான மனசு மாறி போச்சு. மனசு மாறினத்தால் தான் மதங்களே தோன்றுச்சு. மனசு மாறலாம் மதங்களே கிடையாது, ஒரு மதம் தான் இருந்திருக்கும், மனுஷ மதம் தான் இருந்திருக்கும். இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக இன்றைக்கி எத்தனை மதங்கள்னு நம்மளால் எண்ண முடியாது இருக்குது. அந்த மதங்கள் தோன்றதுக்கு காரணமே மனசு மாறினதால் தான். உனக்கு ஒரு மதம் எனக்கு ஒரு மதம். இறைவன்கிட்ட அந்த பாகுபாடு கிடையாதுமா, இறைவன் ஒருவன் தான். இந்த இன்பம் துன்பம் ஏன் வந்தது அப்படின்னா, இப்போ இந்த பிறவியில் நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் பிறந்ததுலேருந்து சாக போகிற வரைக்கும் நல்லதையே நினைக்கிறீங்க, நல்லதையே செய்கிறீங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த நல்லது செய்கிறதுலேருந்து நிறுத்தவே இல்லை. அப்போது உங்களுடைய பிறப்பு அடுத்த பிறப்பு சுத்த பிறப்பாகும். சுத்த பிறப்பாகும்போது உங்களுக்கு செல்வந்தனா வாழ்வீங்க நீங்கள். ஆனால் இந்த பிறப்பில் என்கிட்ட 10 ரூபாய் இருக்குது, மற்றவங்கிட்ட இல்லை, அவனை கேலி பண்ணி இழிவுபடுத்தி அவனை அசிங்கப்படுத்தும் போது எந்த உலகத்தில் நீ மற்றவனை இழிவா நினச்சியோ, எந்த உலகத்தில் நீ மற்றவனை அசிங்கப்படுத்தினியோ, அதே உலகத்தில் நாளைக்கு உன்னை இழிவாக்கிடுவான், உன்னை அசிங்கப்படுத்துவான். இது பிறப்பினுடைய ரகசியமா. இன்னைக்கு நீ என்ன செய்யறியோ அது அடுத்த பிறவி. இதுக்கு பேர் தான் தலைவிதின்னு வச்சுங்கிறோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் இறைவன் யாருக்கும் இந்த தலைவிதி எழுதுறதே இல்லை. மனுஷனுடைய செயல் மரணத்தில் அவனுக்கு விதியாக மாறி போகுது. அந்த விதி தான் பிறப்பை உண்டாக்குது. அந்த பிறப்புக்கு ஏற்ற மாதிரி தான் அவன் வாழ்க்கை அமையுதுமா. இதனால் இதில் இறைவன்கிட்ட வேற்றுமையே கிடையாது. இறைவன் தூய்மையானவன், ஆன்மா தூய்மையானது. மனம் கெட்டு போச்சு. மனம் கெட்டு போந்தாலும் மனுஷன் மாறி போய் செயல்களை செய்து பாவத்தில் விழார். அப்போ இது எல்லாமே பூர்வ ஜென்மத்துடைய கர்மா. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் பூர்வ ஜென்மத்தினுடைய கர்மா தான். ஆனா இப்போ அந்த ஜென்மத்திலே அதுக்கான தண்டனை அனுபவிச்சா கூட பரவாயில்ல. ஆனா இப்போ வந்து அடுத்த பிறப்புல தான் அது வந்து அந்த பிறப்பிலே அனுபவிப்ப, போன பிறப்பில செய்தது இந்த பிறப்பில் அனுபவிச்சுன்னுக்கிற. இப்போவாது நீ திருந்தணும். ஆனா திருந்துறது இல்லையே. ஒரு கையில் ஒருத்தனுக்கு, ஒரு காலில் ஒருத்தனுக்கு, ஒரு கண்ணு இல்லை ஒருத்தனுக்கு, இவ்வளோ குறைபாடுகள் இருந்தோம் அவனுடைய கர்வம் போலியே. நம்ம இப்படி குறைபாடோடு இருக்கிறோமே, நம்ம பிறரை பார்த்து மரியாதை கொடுக்கணும், மற்றவங்ககிட்ட பண்பாக நடந்துக்கணும் அப்படின்லாம் நினைக்கணும். இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன். திருநங்கைகள்னு இருக்கிறாங்க. திருநங்கைகள் வந்து அவங்களுடைய பிறப்பே இழிவான பிறப்புன்னு அவங்களாம் முடிவு பண்ணின்னு இருக்கிறாங்க. வீட்டுங்களில் சேர்க்கறது கிடையாது. அப்போ அவங்களுக்குள்ளவே ஒரு தாய் தகப்பனை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. தேர்ந்தெடுத்துக்கின்னு தான் அவங்க வாழ்க்கை நடத்துகிறாங்க. ஆனால் இந்த வாழ்க்கையை என்ன பண்ணுறாங்க? எங்கேயாவது போய் சம்பாதிக்கிறாங்களா? எங்கேயாவது போய் என்ன ஒரு தொழில் செய்கிறாங்களா? செய்யலை.
ஏதோ கடைக்கடையாக வீடு வீடாக ட்ரெயினில் போயிட்டு கையேந்தி ஏதோ 4 ரூபாய் கிடைக்குது. சரி, 4 ரூபாய் கிடைக்குது. நம்மளுடைய வாழ்க்கை இப்படி மாறி போச்சு. நம்ம இந்த வாழ்க்கையாவது தூய்மையாக நடக்கிறாங்கல்ல. அராஜகம் பண்ண திருப்பதியிலேருந்து நீ ரேணுகுண்டா வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் ஒரே அராஜகம் பண்ணுவாங்க. அப்போ திருந்துறாங்களா? திருந்தலையே. அதனால மனிதனுடைய மனத்தை பொறுத்து தான் இருக்குதே தவிர அவனுடைய துக்கமும் சந்தோஷமும் அவனுடைய மனசுக்குள்ளவே இருக்குது. அப்போ இப்போ செய்யறதெல்லாம், இப்போ நீ 10 ரூபாய் சம்பாதிக்கிற, 10 ரூபாய் சம்பாதிச்சா 10 5 ரூபாய் செலவாயிடும், 5 ரூபாய் தான் நிற்கும். அப்போ நீ ஒரு கோடீஸ்வரி ஆகணும்னா என்ன பண்ணணும்? காலம் ஃபுல்லாக சம்பாதிக்கணும். சம்பாரித்து சேர்த்து வச்சுக்கினே வந்தீங்கன்னா அடுத்த பிறப்பில் நீ கோடீஸ்வரி. அது மாதிரி புண்ணியத்தை சேர்த்துக்கினே வந்தீங்கன்னா அடுத்த பிறவியில் புனிதமான பிறப்பு கிடைக்கும். இதுதான் வாழ்க்கையினுடைய ரகசியம். இதை உணர்ந்து ஒவ்வொருத்தரும் நடந்தாங்கன்னா தீமைன்றதே இருக்காது. எல்லாருக்கிட்டும் அன்பு காட்டணும், எல்லாருக்கும் நல்லது செய்யணும். அப்போதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். ரொம்ப நன்றி ஐயா. இப்போ அதே மாதிரி நீங்க திருநங்கை பத்தி பேசுனீங்க. இப்போ நம்மள பாத்தீங்கன்னா சிவன் வழிபடுறவங்க நிறைய பேர் இருக்கும். அதுல ஒரு அவதாரம் தான் இந்த அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு சொல்றோம். அப்படி இருக்கக்கூடிய அந்த பெண் பாதி ஆண் பாதி உருவத்துல இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் நம்ம மனப்பூர்வமா வழிபடுறோம். ஆனா திருநங்கையா இருக்கிறவங்கள நீங்க சொன்ன மாதிரி நிறைய வீடுகள்ல ஒதுக்கிதான் வைக்கிறாங்க. அத பத்தியும் அவங்களுக்கு நீங்க பொதுவா என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்றேன்னா, நீங்க உங்களுடைய பிறப்பை யோசித்து பாருங்க. மற்றவங்களோட சேர முடியல, மற்றவங்களோட இணைஞ்சு வாழ முடியல. ஏன்? உங்களை பெத்த வீட்டிலே நீங்கள் இருக்க முடியல. இப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு கிடைச்சிருக்குது. இந்த வாழ்க்கையை நம்ம இந்த பாவத்தை எதனால் இந்த பிறப்பு கிடைச்சதோ தெரியல. இந்த பிறப்பை நம்ம ஒழிக்கணும்னா இந்த பிறவியில் நம்ம எல்லாருக்கிட்டும் அன்பு காட்டணும், எல்லாருக்கிட்டும் நல்லவங்களா நடணும், யாருக்கிட்டும் அராஜகம் பண்ணக்கூடாது, எந்த கெட்ட பழக்கத்துக்கு நம்ம அடிமையாகக்கூடாது. அப்படின்னு வாழ்ந்தாங்களா அவங்களுடைய பிறப்பும் மாறிடும். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க? தண்ணி அடிக்குது, ரோடெல்லாம் கலாட்டா பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணும்போது உன்னுடைய பிறப்புக்கு அர்த்தமற்று மற்றவங்களுக்கு இறக்கமே வராமல் போயிடும். மற்றவங்க உங்களை பார்த்தாவே மற்றவங்களுக்கு இறக்கம் வர மாதிரி நீங்கள் நடந்துக்குங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. மற்றவங்க பார்த்தா உங்களை அருவெறுப்பாக பார்க்கக்கூடாது, பார்க்குற மாதிரி நீங்கள் நடக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். திருநங்கைகள் அத்தனை சில பேர் வேலை செய்கிறாங்க, சில பேர் இந்த திருநங்கைகள்லாம் திருத்தணும்னு திருநங்கைகளுக்குள்ளவே நிறைய முயற்சிகள்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க திருந்த மாட்டுறாங்க ஒரு சிலர். அதனால் அவங்களும் திருந்தணும், நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். பூமியில் திருநங்கையா, மனுஷனா, பொம்பளையா, ஜீவராசிகள்லாம் இல்லை, ஒரு உயிர். அது ஒரு சுகத்தை அனுபவிக்க வந்தது இந்த உலகத்துக்கு. அதனுடைய சுகத்தை அனுபவிக்கணும். ஆனால் அதனால் பிறரை துன்புறுத்திடக்கூடாது. துன்புறுத்தணும்னா நமக்கு தான் கேடு. அதை மாதிரி நடந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறிடும். நன்றி ஐயா. இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவங்களால இந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கு. அது மாதிரி பெண்கள்னா பெண்களால தான் இந்த விஷயங்கள் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு வரமுறை இருந்துட்டு இருந்தது. ஆனா இப்போ சமீப காலமா பாத்தீங்கன்னா ஆணும் சரி பெண்ணும் சரி எல்லாமே இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சமமான ஒரு நிலை இருந்துட்டு வருது. இதை பத்தி உங்களுடைய கண்ணோட்டம் என்ன? இது சரியா தவறா? என்னுடைய கண்ணோட்டம் என்னன்னா, பெண்ணு பெண்ணாவே இருக்கணும், ஆண் ஆணாவே இருக்கணும். ஏன்னா பெண்ணுக்கு மட்டும்தான், ஆணுக்கு எந்த பெண் ஆணுக்கும் இவன் உத்தமி, இவன் கற்பு கரசி அப்படின்லாம் எந்த ஆணுக்கும் பேர் கிடையாது. ஆனால் பெண்ணுன்ற பேரே ஒரு புனிதமான பேர். பெண்ணுன்ற ஒரு உயிரினம் இல்லைன்னு சொன்னால் உலகம்ன்றதே ஒன்று இருக்காது. அவ்வளோ புனிதமானது பெண்ணுன்ற பேர். ஆனால் அந்த பெண்ணுன்ற பேருக்கு பல புகழ்ச்சியான பேர்கள் இருக்குது. கற்பு கரசி, கண்ணகி அப்படின்லாம் பல பேர்கள் இருக்குது. அந்த பேர் இந்த ஆணுக்கு யாருக்கும் கிடையாது. இந்த பெண்களை தான் பெரிய பெரிய மகான்லேருந்து பெரிய பெரிய கவிஞன் வரைக்கும் பெண்களை தான் புகழ்ந்தான் தவிர எந்த ஆணையும் புகழ்ந்த சரித்திரமே இல்லை. அப்போது இந்த பெண்ணுன்றதுக்கு தனி சிறப்பு உண்டு. பெண்ணுன்னு இல்லைன்னா ஒரு குடும்பம்னு ஒன்று இருக்காது, பெண்ணுன்னு ஒன்று இல்லைன்னா பிறப்புன்னு ஒன்று இருக்காது. அப்போது அப்படிப்பட்ட பெண் பிறப்பு பெண்ணாகவே வாழணும், வாழ்ந்தால்தான் அது பெண். ஆனால் ஆண் மாதிரி மாறும்போது அர்த்தநாராக மாறி போயிடும். அது ஏன்னா செயல்கள் மாறிடும். செயல்கள் மாறும்போது அந்த பெண்ணுக்கு கெட்ட பெயர்கள் வந்துடும். அந்த பெண்ணுன்ற பேருக்கு ஒரு கெடுதலும் வராத அந்த பெண் பார்த்துக்கணும். அது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்மா. இந்த கந்த சஷ்டி கவசம் படிக்க 36 முறை படிக்க சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு. ஆமாம், 7 மணி நேரம் ஆகுது. ஆமாம், அது செய்தாக்கா அதுக்கு ஒரு அது உள்ளவே சூட்சமாக இருக்கும் அப்படின்றாங்க. ரகணா பவச சூட்சமாக இருக்குன்றாங்க. ரகணா பவச ரிகணா பவச ரிரிரின்ட்டு அது உள்ளவே இருக்குது. அது என்ன அப்படின்னா, சரவண பவா ஒரு 6 முறை சொல்லுங்கள். அந்த சாவை தூக்கி பின்னாடி போட்டு ரவண பவச
6 முறை சொல்லுங்கள். அந்த ராவை தூக்கி பின்னாடி போட்டு வனப வசர அப்படின்ட்டு ஒரு 6 முறை. அதுக்கப்புறம் அந்த வாவை தூக்கி பின்னாடி போட்டு நபவ சரவா அப்படின்னு ஒரு 6 முறை சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அந்த நாவை தூக்கி பின்னாடி போட்டு பவச ரவண அப்படின்னு 6 முறை சொன்ன 36 முறை ஆன முறையாகுதான். அது உண்மையா பொய்யான்னு தெரியல எனக்கு. இதை மட்டும் சொல்கிறாங்களா? இதை சொல்கிறாங்க இந்த மாதிரி. இது மந்திரம் சாமி. இது எந்த சொல்லுக்கும் வலிமை வேணும். எதோ வாய் வார்த்தையோட போக முடியாது. அப்போ நம்ம கடவுளை பற்றி கும்பிட்றோம். கடவுள்கிட்ட நம்ம நெருங்கணும் அப்படின்னு சொன்னால் கடவுளை நெருங்கத்துக்குன்னு ஒரு பாஷை இருக்குது. அந்த பாஷைக்கு பேர் மந்திரம். மந்திரம்னா என்னப்பா அப்படின்னா ஒரு சொல்லு ஒலிக்கணும். அந்த ஒலி போய் நீ கடவுளாக கும்பிட்றதுக்கு மேலே படணும். இது எல்லா சொல்லுக்கும் அந்த வலிமை கிடையாதுன்னு பெரியவங்க என்ன பண்ணிடுறாங்க, பொறுக்கி எடுத்து இந்த வார்த்தையை நீ பயன்படுத்தின சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி சொன்னேன்னு சொன்னால் இதை நீ ஒலிக்கும் போது இந்த ஒலியானது இறைவன் மேலே பட்டுட்டு உங்ககிட்ட அது ரிப்பீட் ஆகும். அப்போ அங்கே இருக்கிற எனர்ஜியை திரும்பி உனக்குள்ளே கொண்டு வர சக்தி இந்த வார்த்தைகளை பயன்படுத்தும் போது மட்டும்தான் கிடைக்குன்னு அவங்க குறிப்பிட்டு சொன்னதான் சாமி இந்த விஷயம் எல்லாம். சரிங்களா? இப்போ நம சிவாயன்னு ஒன்று இருக்குது, சிவாய நமன்னு இருக்குது. ஏன் ரெண்டுமே ஒன்று தானே? ரெண்டும் ஒன்று தானே, அதே சிவன் தானே அப்படின்னா அப்படி வேற. நம சிவாயன்னு போட்டால் நானா மண்ணுன்னா உலகம், மானா யாரு மாயை கண்மம் ஆணவம் எப்படி ஒன்றா சொல்லிக்கலாம். இது ரெண்டும் முன்னாடி இருக்கிற வரைக்கும் இறைவனை பார்க்கவே முடியாது. யாருக்கு முன்னாடி இருக்க வரைக்கும்? நமக்கு முன்னாடி இருக்க வரைக்கும். எது உலகமும் மாயையும் நமக்கு முன்னாடி நின்னால் பின்னாடி இருக்கிற இறைவனை காட்டவே காட்டாது. அதனால பெரியவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த நாவ மாமத்துக்கு பின்னாடி போட்டுரு. சிவாய நம, சீனா இறைவன் சிவனை குறிக்குது, வானா அம்பாலை குறிக்குது, சக்தி யானா யாரை குறிக்குது? நான். சிவசக்தியோட நீ இருந்தனா இந்த உலகமும் ஒன்று ஒன்றும் பண்ணாது, இந்த மாயையும் ஒன்றும் பண்ணாது. அதை குறிக்கிறதுக்கு தான் அந்த வார்த்தை. அது ஓம் எதுக்கு முன்னாடி போடுறோம் நம்ம? ஓம் எதுக்கு முன்னாடி? ஓம் அது உயிர் கொடுக்கறது. ஓம்ன்றது மந்திரங்கள் எல்லாம் எங்கேருந்து உருவாச்சு அப்படின்னா இந்த ஓம்ன்ற ஒன்று தான். ஓம்னு என்னது? அகர உகாரம் மகாரம் எல்லாத்துக்கும் அடிப்படையானது. திருவள்ளுவர் சொல்கிறாரு, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்று உள்ளது. எப்போ எழுத்துக்கள்லாம் ஆதி எதுன்னா இந்த அகரம் தாண்டா பாடுகிறார். வேற ஒரு பொருளே கிடையாது. இந்த அகரம் தான் உலகத்தில் இருக்கிற எல்லா எழுத்துக்கும் தாய் அப்படின்றாரு. அதை போல இந்த உலகத்துக்கெல்லாம் தாய் யாருன்னா இறைவன் தான். அவனை தவிர வேற ஒரு கடவுள் இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. புரியுங்களா? அந்த மாதிரி நாம சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை கடத்தின்னு கொண்டு போய் இறைவன்கிட்ட சேர்க்கணும்னா அதுக்கு ஒரு உயிர் ஓசை வேணும். அதுதான் அந்த ஓம். சரிங்களா? அது இதை பண்ணால் முறையாக பண்ணணும். அரையும் குறையமாக பண்ணால் பலன் இருக்காது. அப்போ இதை முறை அறிஞ்சு கரெக்டாக பண்ணும்போது நமக்கான பலன் அதிகமாகும். அதுதான் சார். சரி, சரிங்களா? நன்றி. நல்ல சார், நிறைய பேர் இருக்காங்க. நல்லது நல்லது. ஆத்மா நானும் ஒரு 25-30 வருஷமாக கிட்டாச்சு பல ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் போய் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை, ஒரு தெளிவு இல்லை. நம்ம ஏன் நாத்திக மாதிரி பேசி ஆன்மீகத்தை ஊசி போல் குத்தி நமக்குள்ளே கொண்டாடுறாரு ஒரு ஆவேசத்தோடு. அந்த வகையில் எனக்கு இங்கே வந்தவொன்னும் மிகுந்த ஒரு திருப்தியை உண்டாக்குச்சு. இப்போது நான் இப்போ இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோம். இது இந்த நேரத்தில் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும்னா அதுக்குன்னு ஒரு காலகட்டம் இருக்குதுங்களா? ஒரு உங்ககிட்ட கேட்குறேன், இந்த நேரத்தில் தான் எங்களுக்கு ஒரு நாணம் அடையணும் அப்படின்ற ஒரு நேரம் வரும்போது தான் இந்த மாதிரி இடத்துக்கு வர வேண்டியது இருக்கும் அப்படின்னு இருக்குதுங்களா? அப்படிலாம் இல்லை சாமி. அதுக்காக காலம் காத்திருக்க வேண்டிய வேலையே கிடையாது. புத்தர் என்ன பண்ணிட்டாங்க, பிறந்த உடனே ஒரு விட்றாத, வெளியெல்லாம் விட்றாத, வெளியேப்பா இதில் பேப்பரில் இல்லைப்பா, புக்கில் இல்லைப்பா, வெளியெல்லாம் விட்றாதீங்க, வெளியே விட்டா ஒரு சாமியாராக போயிடுவார் அப்படி என்ன பண்ணுறாங்க, அரண்மனையை விட்டுட்டு வேறு உலகமே இல்லாத அளவுக்கு அவரை ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் வளர்க்குறாங்க. அவரோட விதி என்ன, இவன் ஞானியாக தான் போகணும், இந்த உலகத்துக்கு வழிகாட்டக்கூடிய ஞானியாக வர வேண்டிய அவன் தலையெழுத்து அதுதான் முடிஞ்சு போச்சு. ஆனால் இவங்க மதிய கொண்டு அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, இவ்வளோ பெரிய ராஜாவாக இருக்கிறேன், என் பிள்ளை சன்னியோசியா போது எந்த ராஜாவை ஏற்றுப்பண்ணா, சோத்துக்கே வழியில் நம்ம அம்மா அப்பா விட மாட்டாங்க, நீ என்ன மாதிரியே கஷ்டப்படுன்னு கட்டாயப்படுத்துறாங்க. அப்போ ராஜா விட மாட்டார், கட்டி போட்டு வீட்லேயே வளர்க்குறாங்க. டே உலகத்தில் இருக்கிற எல்லா சந்தோஷம் வீட்டு வெளியே காட்டுறாங்க, அரண்மனைக்குள்ளேயே. ஒரே நாள் தான் வெளியே போனார், போகும்போது போனவர் வேற, திரும்பி வரும்போது புத்தனா வராது.
விதிக்கப்பட்ட சாமி, விதிக்கப்பட்டதாக இது இப்படி தான் நடக்கும். ஆனால் தன்னுடைய முயற்சியை கொண்டு சில விஷயங்களை சாதிக்க முடியும். வாழ்க்கையில் சிலர் இப்படி பிறந்து இப்படி தான் சாகணும்னு இருக்கும். ஆனால் முயற்சியால் நடக்காத விஷயமும் ஒன்றும் இல்லை. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். ஏமா தெய்வத்தாலே ஆகாதுன்னா நீ என்ன மாத்திரம்? அது திருவள்ளுவருக்கு தெரியாதா? தெய்வத்தால் முடியாத ஒரு விஷயம் இங்கே நடக்குமா? ஆனால் அவர் போல்டாக சொல்கிறாரு, தெய்வத்திலே ஒரு விஷயம் முடியாதுப்பா, தெய்வத்தால் கூட முடியாதுன்னா உன் முயற்சி அதை செஞ்சு காட்டண்டான்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் தலையில் அப்படி ஒரு நிலை இல்லைனால் கூட உன் முயற்சிக்கு அதுக்கான பலனை உனக்கு கொண்டு போய் கொடுக்கும். சரியா சாமி? குலவிக்கு சுயமாக குட்டி போடுற தெம்பு கிடையாது, அதுக்கு அந்த அருகதை கிடையாது. ஆனால் அந்த பலவீனத்தை அது என்ன பண்ணுது, ஒரு புழுவை கூட்டின்னு வந்துட்டு தன்னோட உயிரணு அதில் உள்ள செலுத்திட்டு அதை குத்தி 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 அந்த புழுவை குலவியாக மாற்றுது. இயற்கை அதுக்கான வாய்ப்பை கொடுக்கல, அது மதி கொண்டு அது உருவாக்குது தன்னோட வம்சத்தை. புரியுதுங்களா? அப்போ ஒரு குலவிக்கு அந்த ஞானம் இருக்குதுன்னா இவ்வளோ பெரிய ஆறறிவுன்னு சொல்லக்கூடிய இந்த மனுஷனுக்கு காலத்தை நோக்கி உக்காந்துக்கலாமா? காலம் வரட்டும் பார்த்துக்கலான்னு. காலத்தை உருவாக்கணும். நான் மனசில் கற்பனை பண்ண வருமானா கற்பனை பண்ண வராது. உழைக்கணும், களத்தில் இறங்கி உழைக்கணும். உழைச்சா அந்த உழைப்புக்கு கூலி கொடுக்க இறைவன் இருக்கிறான். அந்த தைரியத்தோட உழைச்சா இந்த காலமும் மாறும். சரிங்களா? காலத்தை நோக்கி உட்காரவாங்க. ஆத்மா வணக்கம் ஐயா. நான் ஐயாண்ட வந்த பேருக்கு இந்த பெரிய வரல ஒரு வருஷமா எனக்கு ஆறல ஐயா. எங்கள் பெரிய டாக்டரு எல்லா டாக்டரும் நான் பார்த்துட்டேன். எல்லோரும் பார்த்துட்டு கை விட்டாங்க. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு அப்பாண்ட போனோம், எனக்கு விரலை இடக்க சொல்லிட்டாங்க. நான் விரலை ஏற்றிட்டா என் உடம்பு எனக்கு வந்து பிபி சுகர் இருக்குது. நான் தூம பணியாளர், நான் ரோடு பெருக்கிறவங்க தான். இந்த இதுலேயும் அவருக்கு பிரம்ம முகத்தில் அவருக்கு வலிக்கு ஏற்றிட்டு அவர் வெயி கும்பிட்டு அதுக்கப்புறம்தான் நான் வெளியவே போவேன். வீட்டுக்கு வேலையை முடிச்சுட்டு எத்தனை மணி ஆனாலும் ஒரு கை சோறு அவருக்கு வடித்து அவருக்கு அன்னம் பாலையும் வச்சுட்டு தான் நான் மறுபடியும் நான் சாப்பிடுவேன். அதில் எனக்கு எந்த குறையும் வைக்கல. ஏன்னா மெயின் வந்து அவருக்கு அன்னம் பாலையும் இந்த சாதம் தான். இன்னைக்கு நான் பௌர்ணமிக்கு காலையில் ஏந்தி எனக்கு உடம்பு முடியாது நின்றுலான்னு பார்த்தேன். அப்போ எனக்கு மனசு கேட்கல. அப்பாண்ட போனால் ஒரு குடி சோறு அந்த சாப்பாடு சாப்பிட்டா ஒரு மாதத்துக்கு நம்ம உடம்பு தெம்பாக இருக்கும், நம்ம தெம்பாக வேலை செய்யலாம். அந்த கணக்கு போட்டு நான் ஐயாண்ட வந்தேன். அப்பாவை நினச்சி ஐயா என் கால் எனக்குன்னு இப்போ 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. 12 வருஷம் ஆகுது என் பிள்ளைங்களாண்ட நான் சாப்பாடு சாப்பிட்டு. இவராண்ட வந்து இப்போ 1.5 வருஷம் ஆகுது. இவர் ஜீவசமாதி அன்னைக்கு என்னைக்கு ஆச்சு அன்னைக்கு இவராண்டு வந்து நான் காலில் விழுந்துட்டேன். அவரு கெட்டிமா இடிக்குமா பிடிச்சிட்டேன். எனக்கு யாரும் கிடையாது, நீ தான் எனக்கு துணையா இருக்கணும்னு இன்னைக்கும் அவர் போட்டோ வச்சு தினமும் எல்லா சாமியும் எடுத்துட்டேன். இவரும் முருகரும் மட்டும்தான் இன்னைக்கும் நான் வணங்குறேன். ஏன்னா சித்தர்களுக்கு வந்து எல்லா இதுவும் இருக்குது. அவங்க வந்து காலையும் கையும் பிடிச்சிட்டோம்னா ஒரு பொருளும் சித்திரை நம்மள கைவிட மாட்டாங்க. இன்னைக்கும் எனக்கு இவரு தான் எனக்கு துணையா இருக்கிறாரு. எவ்வளோ கஷ்டமெல்லாம் இருந்தது. இந்த ஒரு வருஷத்துல 2 லட்சம் ரூபாய் கடத்த நான் ஒரு ஆள் சம்பாதிச்சு கொடுத்துருக்குறேன். எனக்கு 1000 நோய் இருக்குது. அதுக்கு எல்லாமே காரணம் இவரு தான். அவங்க பிள்ளைங்க பொண்ணுங்க நான் எல்லாத்தையும் எழுந்துட்டு நான் நிக்கிறேன்னா இவராண்ட வந்து நான் நின்னுட்டேன். இவர் என்னை ஒரு பொழுதும் கடவுள் என் கை விடலை. எங்க அப்பா போன மாசம் நான் பக்கத்துல நிக்கிறேன். 21 வயசு பொண்ணு பக்கத்துல நிக்குது. லாரி கிட்ட வந்துச்சு. நான் மாட்ட வந்து அந்த பொண்ணு மாட்டிச்சு. அதுக்கு என்ன அர்த்தம்? அப்பாவும் வணங்குறதுனால என்ன தள்ளி விட்டாரா? நீங்க போச்சிட்டீங்களா? ஐயோ அப்பா என்னைக்கு எனக்கு துணையாக்குறாரு ஐயா. அவரோட நான் கலக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு அவரு கூட துணையா இருக்கிறாரு. இல்ல என்ன நீ இருக்கணும் காலத்துக்கும் நீ என்ன நம்பி வந்துட்டுன்னு விட்டாரா? இல்ல அதை தட்டிட்டா எனக்கு ஒண்ணு. இந்த கேள்வி மட்டும் அதுதான்மா இன்னும் பாக்கி இருக்குதுமா உனக்கு. ஏன்னா நிறைய மாசம் மாசம் வந்து அழுதுனுக்குற, இன்னும் நிறைய அழ வேண்டியது இருக்குது. அழுது தண்ணியெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் உனக்கு ஒரு வாழ்க்கை வரும். அது பாடம். ஆனா எனக்கு சோதனை என்னைக்கும் எனக்கு கொடுத்துட்டாரு. எல்லா சோதனையும் தான் தாங்கிட்டு. ஆனா இவராண்டு வந்துட்டாரு. இப்போ 2வது உபதம் சேர்த்துட்டாரு. நிம்மதியா இருக்கிறேன் ஐயா. ஐயாவுக்கு முதல்ல அலுவலகங்களை பார்த்தா பிடிக்காது. அதனால தைரியமா இருக்கும். சந்தோஷம் ஐயா.
இது அயருக்கு வந்து எனக்குள்ள இல்லை, எனக்குள்ள வர்ற சந்தோஷம் ஆனந்த கண்ணீர் ஐயா. அதுதான் வேற ஒன்றும் கிடையாது. ஆத்மா வணக்கம் ஐயா. ஆனந்தாயம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா. ஆனந்தாயம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா. அருளைத்தா நின் அருளைத்தா, வளத்தைத்தா உடல் நலத்தைத்தா. அருளைத்தா நின் அருளைத்தா, வளத்தைத்தா உடல் நலத்தைத்தா. ஆனந்தாயம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா. ஆனந்தாயம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா. அறத்தைத்தா நல்லறத்தைத்தா, திறத்தைத்தா நெஞ்சுரத்தைத்தா. வரத்தைத்தா நல்லறத்தைத்தா, திறத்தைத்தா நெஞ்சுரத்தைத்தா. அறிவைத்தா மன தெளிவைத்தா, மகிழ்வைத்தா நல் மனதைத்தா. ஆனந்தாயம்